வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாகுள்ளதாம். தமிழ்நாட்டில் உதயமாகும் 2 புதிய கட்சிகளா? ஒன்று திமுகவோட கூட்டணி, இன்னொன்று தாவைக்காவடா. யார் அது? வாங்க வீடியோவை முழுமையாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள 2026 சட்டமன்ற தேர்தல் முன்னதாகவே தமிழக அரசியலில் 2 புதிய கட்சிகள் எல்லாம் விரைவில் களமிறங்குள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தலைவர் உளவுத்துறையாக செய்திகளை தெரிவிக்கிறதா. இது தமிழ்நாடு அரசியல் களத்தில் ஒரு புதிய அலைகளை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதாவது டிசம்பர் 2வது வாரத்தில் தனது புதிய கட்சியை தொடங்க திட்டமிடுவதாக முதற்கட்ட தகவல் ஒன்றை தெரிவிக்கிறார். அதாவது எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஒருங்கிணைப்புக்கு இறங்கி வரவில்லை என்ற நிலையில்தான் ஓபிஎஸ் அவர்கள் அதற்கான வேலைகள் எல்லாம் செய்து வருகிறார். அதாவது அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைக்கும் வகையில்தான் உரிமை மீட்புக்குழு என்ற இயக்கத்தை ஆரம்பித்தவர் தான் ஓபிஎஸ் அவர்கள். ஆனால் இன்று வரை அந்த அதிமுகவில் பிரிந்து சென்றவரை ஒன்றிணைக்கும் வகையில் அதற்காக கொஞ்சம் கூட செவிசாய்க்கவில்லை என்று எடப்பாடி அவர்கள் கொஞ்சம் அதற்காக வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். அதாவது எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஒருங்கிணைப்புக்கு இறங்கி வரவில்லை என்ற நிலையில்தான் அதிமுகவின் ஒருங்கிணைப்பு என்று பேசிய செங்கோட்டையனை தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் முன்னிலையில் இணைந்து விட்டாராம். அதாவது டெல்லியில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு போதிய ஆதரவு இப்போது இல்லை. ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் ஏற்பட்ட நீண்டகால உட்கட்சி பூசல்களும் கட்சியிலிருந்து அவர் படிப்படியாகவே தனிமைப்படுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறதா. இந்த கட்சி தொடங்குவதற்காகவே முக்கிய காரணங்கள் பார்க்கப்படுகிறதாம். தான் அதாவது நியாயமற்ற முறையில்தான் ஒதுக்கப்பட்டதாக கருத்துக்களும் அவரது விசுவாசமான ஆதரவுகளெல்லாம் ஒரு தளத்தை உருவாக்க இந்த புதிய கட்சி முயலும் என்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நினைக்கிறார்கள். அதாவது வேறு கட்சிகள் இணைவதற்கு பதிலாகவே ஒரு தனி கட்சி ஆரம்பித்து விட்டால் கண்டிப்பாக ஓ பன்னீர்செல்வம் நினைக்கிறாரா. ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வம் ஆளும் திமுகவுடன் ஒரு மென்மையான அணுகுமுறையை கடைபிடித்து வருகிறார் என அரசியல் பார்வையெல்லாம் தெரிவிக்கிறதா. 2026 தேர்தலுக்காகவே திமுகவுடன் அவர் கண்டிப்பாக புதிய கட்சி கூட்டணி அமைக்க வாய்ப்புள்ளதாக உறுதியான நிலைதான் பார்க்கப்படுகிறதா. அவரது அரசியல் வாழ்க்கையில் ஒரு பெரும்பகுதி திமுகவை எதிர்த்த நிலையில் இந்த நகர்வு தமிழக அரசியலிலே கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இதற்கிடையில் தான் பாஜக மற்றும் புதிய அரசியல் கட்சி உருவாக்க வாய்ப்புள்ளதாக மாநில பாஜகவின் அண்மையில் நடந்த உட்கட்சி மாற்றங்கள் கூட அதிருப்தி அடைந்த நிலையில்தான் தமிழக பாஜகவின் மூத்த தலைவர் ஒருவர் கூட டிசம்பர் கடைசி வாரத்தில் கண்டிப்பாக தனி கட்சி தொடங்குவதாக பேசப்பட்ட வந்த செய்திதான் அரசியலே ஒரு பரபரப்பை எல்லாம் கிளப்பியிருக்கிறதா. இந்த தலைவர் தமிழகத்திற்கு மேற்கு வங்கம் வடக்கு மாவட்டங்களில் ஒரு வலுவான செல்வாக்கை கொண்டிருப்பதாகவும் மாவட்ட அளவில் கட்சி நிர்வாகிகள் ஆதரவை திரட்டி வருவதாகவும் தகவல் தெரிவிக்கிறதா. அதாவது ஓ பன்னீர்செல்வத்தை போலின்றே இந்த மூத்த தலைவரும் திமுக மற்றும் அதிமுக ஆகிய 2 கட்சிகளிடமிருந்து தன்னை விலக்கி வைத்துக் கொள்கிறார் என எதிர்பார்க்கப்படுகிறதா. ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகளின்படி நடிகர் விஜயன் டிவிகே கட்சியுடன் இவர் கூட்டணி அமைக்கலாம். டிவிகே இளைஞர் மற்றும் முதல்முறை வாக்காளர் மத்தியில் ஒரு வேகமாக வளர்ந்து வருகிறது. 2026 தேர்தலுக்கு முன்னதாகவே தனது நிலையை வலுப்படுத்த பல கூட்டணி வாய்ப்புகளை எல்லாம் டிவிகே ஆராய்ந்து வருகிறதா. இந்நிலையில்தான் பாஜகவின் மூத்த தலைவரிடம் கூட்டணி அமைப்பது என்பது டிவிகவின் செல்வாக்கை ஒரு புதிய மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்த உதவும் என்று இந்த 2 புதிய கட்சிகளுமே தொடங்கப்பட்ட நிலையில்தான் தமிழக அரசியலிலே ஒரு புதிய மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் என்று மக்களிடம் பேசப்படுகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.